என்னை பொறுத்தவரையிலே திறமை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு என்று தான் முக்கியம். உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ பொன்னான விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தேவை என்று சொல்வார்கள். தமிழகத்திலும் இலங்கையிலும் நிறைய திறமசாலிகள் இருக்கிறார்கள். மேடை கிடைத்தவர்களே வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரையிலே இலங்கையிலே நல்ல திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக பயிற்சி செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் அதுக்கு நாங்கள் தயார்படுத்தல் வேண்டும். தமிழக சூழலிலே மிக திறமை சார்ந்த கவிஞர்கள், பாடலாசிரியர், நடிகர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களோட போட்டி போட்டு ஒரு படைப்பை உருவாக்குவதோ அல்லது அவர்களுடைய தமிழ் திரைப்படங்களில் நாங்கள் பங்கு பெற்றுவதாக இருந்தால் அதற்காக எங்களை தயார்படுத்தல் வேண்டும். வெறுமணி நான் பாடல் எழுத வேண்டும் அல்லது நடிக்க வேண்டும் அல்லது வேறு பணிகளில் ஈடுபட வேண்டும். நாங்கள் சும்மா கனவு காண்பது சாத்தியமல்ல. இப்போ நான் ஒரு பாடலாசிரியராக பயணித்து 2012ஆம் ஆண்டு. ஆனால் 97ஆம் ஆண்டில் எழுதியிருக்கிறேன், நான் வாசித்திருக்கிறேன், நிறைய முயற்சி செய்திருக்கிறேன். என்னுடைய முதல் பாடல் 2003ஆம் ஆண்டு இலங்கையினுடைய முஸ்லிம்களின் தலைவர் மறைந்த அஷ்ரஃப் அவர்களுக்காக ஒரு கவிதை எழுதினேன். தென்கிழக்கின் பொன்விளக்கு என்ற ஒரு கவிதை. அது மரபு கவிதை. விருத்தப்பாவில் எழுதியிருப்பேன். அதில் சந்தம் இருப்பதனால் அதில் பாடல் போல நான் பாடிப்பது எனக்கு பாடல் போன்று தோன்றியது. அந்த பாடலை முன்பு எனக்கு பாடல் எழுதுகின்ற பொழுது பல்லவி என்றால் என்ன, சரணம் என்றால் என்ன, அணுபல்லவி என்றால் என்ன, தொகையாறு என்றால் என்ன, பாடல் சினிமா பாடல் எவ்வாறு எழுத வேண்டும் என்று எனக்கு எதுவுமே தெரியாது. அவ்வாறு எழுதப்பட்ட ஒரு கவிதையை நான் பாடலாக்க முயற்சி செய்தேன். அது தென்கிழக்கின் பொன்விளக்கு என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல். அந்த பாடலை எடுத்துக்கொண்டு எங்கள் ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடம் சென்று, அவர் நன்றாக பாடுவார். முதலில் என்னுடைய மாமாவிடம் சென்று இப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், அதனை இசையமைக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இலங்கை வானொலிக்கு அனுப்புங்கள், அவர்கள் இசையமைத்து ஒளிபரப்புவார்கள் என்று. நானும் அனுப்பி பார்த்தேன், நடக்கவில்லை. பிறகு மீண்டும் ஒரு முயற்சி செய்தேன். அந்த காலத்திலே அந்த வாக்மேனில் கெசட் பீஸை போட்டு அந்த ரிஸ்வி ஆசிரியர் எங்கள் ஊரை சேர்ந்தவர், அவரிடம் சென்று சரி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் மெட்டு போட்டு பாடித்தர வேண்டும் என்று. அவர் தான் என்னுடைய முதல் இசையமைப்பாளர், அவர் தான் என்னுடைய முதல் பாடகர். எனவே அவர் மேசையிலே மெட்டு போட்டு சவுந்தரராஜன் போல் அந்த பாடலை பாடினார். அதுதான் என்னுடைய முதல் முயற்சி. எனவே அந்த முயற்சி நான் கைவிடவில்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு விடயங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியினூடாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியினூடாக நான் வெற்றி பெற்று தமிழகத்துக்கு முதலாக சென்று அங்கே இருக்கிற இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் 2008ஆம் ஆண்டு சென்று அவர்களுடைய பாடல் சம்பந்தமான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக முயற்சி செய்தேன். இப்பொழுது நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் நான் ஏஆர் ரஹ்மானுக்கு எழுதவில்லை, அனிருத்துக்கு எழுதவில்லை, இப்படி மிக முக்கியமான ஹரிஸ் ஜெயராஜுக்கு எழுதவில்லை. இருந்துமே என்று ஒரு நாள் அவர்கள் என்னை அழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கிறேன்.